ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 13/3/2026 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். எந்த விதமான சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு அருமையான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பூராடம். இன்றைய திதி இன்று காலை 5:56 வரை தேய்பிறை நவமி, அதன் பிறகு தசமி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற அருமையான நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டம். மௌனத்தை கடைபிடியுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். நாளை மாலை தான் உங்களுக்கு சரியாகின்றது. ஆகவே நிதானமாக இருங்கள். வேறு ஒன்றும் சந்திராட்டமத்தை கண்டு பயப்பட வேண்டாம். நிதானமாக இருங்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டு தொழிலிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்படி மௌனத்தை பெரும்பாலும் கடைபிடித்து விட்டால் சந்திராட்டம பாதிப்புகளிலிருந்து எளிதாக வெளிவந்து விடலாம். ஆகவே இன்றைய நாளை பொறுத்தவரை மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அருமையான நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனக்குழப்பங்கள் தீரும். நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். மனம் ஒரு விதமான சஞ்சலத்திலே இருக்கும். 6ஆம் இடம் 8ஆம் இடம். சந்திரன் 6ஆம் இடத்திலே இருக்கும் போதும் 8ஆம் இடத்திலே இருக்கும் போதும் மனம் சஞ்சலமாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அறியாத நபர், அதாவது நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களோடு பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். அவர்களோடு பொருளாதார ரீதியாக எந்த விதமான தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது. நஷ்டம் வந்துவிடும். ஆகவே எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் எல்லாம் அமையும். பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். சுப செலவுகள் செய்யக்கூடிய அருமையான நாள் இன்றைய நாள். எல்லா விதத்திலும் வெற்றிகள் தேடி வரும். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வியாபாரம் மற்றும் சொந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல சந்தான பிராப்தி கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அருமையான நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அருமையான நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கின்றது. கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்லுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் உண்டாகின்ற அருமையான நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு வாக்கு கொடுக்கும்போது மிக கவனமாக கொடுக்க வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே சற்று முன்னேற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே பணத்தை மிக மிக கவனமாக செலவு செய்ய வேண்டும். அட்டை இருக்கின்றதே என்று அட்டையை தேய்க்கக்கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும்.
மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. எல்லா விதத்திலும் மேலும் ஏற்றம் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அருமையான நாள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாக குரு இல்லாத வித்தை பாழ் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. நாம் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு குரு முக்கியம். எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கு நமக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு என்பது மிக மிக முக்கியம். அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்திலே நாம் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு முறையாக குரு உபதேசம் பெற்று அதன் பிறகு குருவழி அவருடைய திருவடியை பணிந்து கொண்டு அவரை பின்பற்றி முன்னேறுதல் என்பது ஆன்மீகத்திலே மிக முக்கியம். ஆகவே குரு அருளின்றி திருவருள் இல்லை. நமக்கு குருதான் எல்லாம். தாய் தந்தை குரு, அதன் பிறகுதான் தெய்வம் சொல்லப்பட்டிருக்கின்றது. தாயும் தந்தையும் நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கி விடுகின்றார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட சாதாரணமான ஒரு ஜென்மமாக இருக்கின்ற நாம் குருவினுடைய உபதேசத்தாலும் குருவினுடைய அருளினாலும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வித்தையாலும் தான் தெய்வத்தை அடைகின்ற ஒரு பக்குவத்தை பெற்று அந்த வழியிலே நாம் சென்று தெய்வத்தை அடைகின்றோம். ஆகவே குரு என்பவர் மிக மிக முக்கியமான ஒரு பாலம். அந்த பாலத்திலே ஏறிதான் நாம் தெய்வத்தை அடைய வேண்டும். 6 வகை சமயத்தை ஒன்றாக இணைத்து அதனை அற்புதமாக சமைத்தவர் ஆதிசங்கரர். அவர் இந்த 6 வகை சமயத்தை ஒன்றாக இணைத்து ஹிந்து தர்மமாக நமக்கு ஆக்கி கொடுத்தார். அப்படி நமக்கெல்லாம் குருவுக்கும் குருவாக இருப்பவர் ஆதிசங்கர பகவத் பாதா. அவர் வழியிலே தான் நிறைய குருமார்கள் தோன்றி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சித்தர்கள் கூட குரு இல்லாத வித்தை பாழ் என்று சொல்வார்கள். சித்தர்களே பெரியவர்கள் தான். அந்த சித்தர்கள் கூட அவர்களுக்கு ஒரு குருவை வைத்து கொண்டுதான் சித்தர்களாக உருவாகி இருக்கின்றார்கள். குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என ஒரு பழமொழி உண்டு. எனவே குருவின் மூலமாக உபதேசம் பெற்றுத்தான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு அம்பாள் பூஜை எடுத்துக்கொள்கின்றோம். ஒரு லலிதா சகஸ்ரநாமம் தினந்தோறும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி இருக்கும்போது அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை முறையாக ஒரு குருவின் மூலமாக நாம் அறிய வேண்டும். நமசிவாய மந்திரத்தை உருவேற்றுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனை முறையாக ஒரு சிவதீட்சை பெற்ற ஒரு சிவனடியாரிடம்
சென்று அவரிடம் பணிந்து, ஐயா எனக்கு குரு மந்திரத்தை உபதேசம் செய்யுங்கள் என சொல்லி நமசிவாய மந்திரத்தை அவர் மூலமாக உபதேசம் பெற்றுக்கொண்டு நாம் சொல்ல வேண்டும். அகத்தியர் அருளிய 32 சிவதீட்சைகள் இருக்கின்றது. அதிலே முதல் 8 தீட்சைகள் என்னவென்றால், இந்த 8 தீட்சைகளிலே முதன்மையானது சிவதீட்சை என்று சொல்கின்றார்கள். இந்த தீட்சைகளை முறையாக குருவின் மூலமாக பெற்று ஜெபித்து வர நாம் எடுக்கின்ற அந்த தீட்சையானது சித்திக்கும் என்கின்றார் அகத்தியர். தீட்சையிலே முதற் தீட்சை சிவதீட்சை. ஓம் ஸ்ரீம் அம் ஓம் எம் என 1,00,000 முறை ஜெபித்து இந்த தேகமெல்லாம் வியர்வை காணுகின்ற வகையிலே அந்த மந்திரத்தை உபதேசம் பெற்று சொல்ல வேண்டும். ஆம் ஓம் ஹ்ரீம் ரீம் இதனை சொல்லி நீயும் மூச்சடா உள்ளடங்கும் லட்சமோத முக்தி உண்டாகும் சக்தி உண்டாகும் சித்தியாமே என சொல்கின்றார். அடுத்ததாக ஸ்ரீம் அம் ஓம் இதை 1,00,000 முறை ஓத இறைவனுடைய திருக்காட்சியை காணலாம் என்கின்றார். அந்த காட்சியை காணும்போது நம்முடைய தேகமெல்லாம் வேர்த்து போகும். ஆனால் இந்த காட்சியை கண் மாயை அல்ல, இதை கண்டு தேறுவதே முதல் தீட்சையாகும் என்கின்றார் அகத்தியர். அகத்தியர் சிவனுடைய திருமண கோலத்தை தரிசனம் கண்டவர். அப்படிப்பட்ட அகத்தியர் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி இதனை இப்படி சொல் என நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ஆகவே நாம் ஒரு தீட்சை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதனை முறையாக ஒரு குருவிடம் சென்று அவருடைய அனுமதி பெற்று அவருக்கு சேவைகள் செய்து அவரை பின்பற்றி அந்த தீட்சையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி தீட்சையை நாம் மேற்கொண்டு ஆன்மீக பயணத்திலே சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்வானது ஆன்மீக உலகிலே ஒரு நல்ல ஒரு நிலை பெறும். ஆன்மீகத்திலே இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்தை விட்டு வர வேண்டுமா என்றால் அதுவும் இல்லை. குடும்பத்திலே இருந்து கொண்டே இல்லறத்திலே இருந்து கொண்டே ஆன்மீகத்தை நாம் அனுபவிக்கலாம். அதிலே எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. காவி கட்டி சன்னியாசியாக காடுகளுக்கு போ என்று சொல்லவில்லை. நாம் இருக்கின்ற இடத்திலிருந்தே உலக வாழ்க்கையிலே இருந்து பற்றற்று இருந்து குடும்பத்தோடு இருக்கலாம். ஆனால் தாமரை இலை தண்ணீர் போல இருந்து இந்த ஆன்மீக உலகிலே பயணிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆகவே முறையாக ஒரு குருவிடம் சென்று அவரிடம் பயிற்சி எடுத்துக்கொண்டு தீட்சைகளை முறையாக சொல்வோம், மந்திர உபதேசங்களை முறையாக பெறுவோம். எனக்கு சமஸ்கிருதம் வரவில்லை ஐயா என்றால் ஓம் நமசிவாயா இந்த மந்திரம் போதும். அந்த நமசிவாயா மந்திரத்தை கூட யாரிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏற்கனவே ஆன்மீகத்திலே இருக்கின்ற ஒரு நல்ல குருவாக இருக்கின்றவரிடத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு நாம் பயிற்சி செய்தோமானால் ஆன்மீகத்திலே நல்ல ஒரு மேல்நிலையை அடையலாம். இந்த பிறவி பெருங்கடலை நீந்தலாம். நன்றி, வணக்கம்.